தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இது நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு முன்னணி அரசு வங்கி. இதிலிருந்து இப்போ ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. குறிப்பா இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர் எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் போன்ற எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஓகே, எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஒரு லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க். இதிலிருந்து இப்போது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இந்த கிரேடில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி. ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு 250 வேகன்சியும், ரெண்டாவது போஸ்ட்டுக்கு 250 வேகன்சியும், ஓவராலாக 500 வேகன்சிக்கு விட்டுருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ற கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எஸ்சிக்கு 37, எஸ்டிக்கு 18, ஓபிசிக்கு 67, இந்த மாதிரி டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரி பாருங்கள், இவங்க குறிப்பிட்டிருக்க 2 போஸ்ட்டுக்குமே 48,000லேருந்து 85,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் ஸ்பெஷல் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட் இந்த போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லைனா எம்பிஏ, எம்எம்எஸ், பிஜிடிஎம் இதில் ஏதாவது ஒன்றில் ஃபினான்ஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 22 வயதுலேருந்து மேக்ஸிமம் 30 வயது வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. எஸ்சி எஸ்டி இதில் வரீங்கன்னா அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் ஓபிசி கீழே வரீங்க. இவங்கெல்லாம் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி இந்த போஸ்ட்டுக்கு பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி. ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள், ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா குரூப் டிஸ்கஷன் அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுது பொறுத்து அது டிசைட் பண்ணுவோன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ப்ராபேஷன் பீரியட் அண்ட் பாண்ட் இந்த டீட்டெயிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இவங்கெல்லாம் 177 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற அனைத்து பிரிவினரும் 1180 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட் என்ன ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் பிடிஎஃப் லிங்க் இது ரெண்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்டை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.